நார்மலி ஒரு A4 சைஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. பேப்பர் எடுத்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக ஷார்ப்பாக அவ்வளோ பெரிய வேலை தான், ஈஸியான வேலை தான். பட் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி ஃபோன் பண்ணி கொடுத்து உங்கள் வீட்டில் ஏதாவது ரொம்ப சின்ன பசங்க இருந்தாங்க, ஸ்கூலுக்கு போகிற பசங்களாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஃபோன் எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் டீச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பண்ணி கொடுத்து பயங்கரமாக ஹாப்பியாக அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஹாப்பியாகிடுவாங்க சின்ன டீஸ்லாம். நம்ம இந்த பாட்டை ஜஸ்ட் கட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் மடிக்கிறீங்க, அப்புறம் ஸ்கொயரில் வரும். இது வேஸ்ட்டு. இப்போ ஒரு ஸ்கொயர் இருக்கு கையில். என்ன பண்ணுறீங்கன்னா அப்படின்னா, ஒரு கோடு இருக்கா, அதே மாதிரி இந்த கோடு இருக்கும், அதே மாதிரி இந்த பக்கம் இப்போ ரொம்ப சிம்பிள் தான். இது ரெண்டையும் ஜாயின் பண்ண போகிறோம். அதாவது மச்சிங்க ஜாயின் பண்ண போகிறோம். ஷார்ப்பாக அதே மாதிரி வரும். தென் இதை உள்ள வச்சு இது ரெண்டையும் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 4 லீஃப்ஸ் வந்துருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் ஒன்று எடுத்து கரெக்டாக அதே மாதிரி 4 பக்கமும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறதே இல்லை. எவ்வளோ வேகமாக பயங்கர டெவலப்மெண்ட்டில் செம்ம முன்னேற்றம். இந்த மாதிரி ஃபோன்லாம் எங்கள் பாட்டி தாத்தா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் இடையில எங்கள் அம்மா அப்பா காலத்தில் பார்த்துருக்கேன். பட் வித்தின் ஒரு 10 இயர்ஸில் பயங்கர சேஞ்ச் மொபைல் ஃபோனுக்கு எல்லாம் மாறிட்டோம். எவ்வளோ ஸ்பீட் தெரியுமா? இன்னும் நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் என்ன ஆகுதுன்னு கூட தெரியல. இவ்வளோ வேகமாக வளர்ந்துகிட்டு இருக்கு டெக்னாலஜி. சொல்ல மாட்டேன். இப்படி மடிச்சுட்டு ஜஸ்ட்டு இதோட முனைய இங்கே டச் ஆகிற மாதிரி கொஞ்சம் நேர்கோட்டில் மடிங்க. அதாவது அந்நியமான இது மடிச்சிடாதீங்க, ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி மடிச்சுக்கோங்க. 4 பக்கமும் அந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு ஹோல் பக்கத்துலையும் ஒரு லீஃப் இருக்கும். இந்த லீஃபை நம்ம ஜஸ்ட்டு இந்த ஹோல்குள்ள மடிச்சுக்கிட்டோம். இந்த மாதிரி பண்ணிட்டீங்களா? பார்த்தீங்கன்னா எடுத்தீங்க அப்படின்னா ஒரு சைடு ஹோல் இல்லாமல் க்ளோஸாக இருக்கும், இன்னொரு பக்கம் மாதிரி ஹோல் இருக்கும். இதில் ஜஸ்ட் ஊத போகிறோம். அதாவது நம்ம பலூன் ஊதுனா எப்படி ஊதுவோமோ அது மாதிரி ஊத போகிறோம். ஊதுனீங்கன்னா பால் மாதிரி வரும். வரப்போகிற அந்த பால் தான் இந்த பால். அதாவது நம்ம ஃபோனோட ரிசீவரோட
இந்த 2 பார்ட்ஸு இது மாதிரி இன்னொன்று பண்ணிக்கணும். சரி, இப்போ நான் ஊதி காட்டுறேன் அப்படின்ட்டு. இப்போ நம்ம இதை பண்ணிட்டு இப்போ இந்த பாலை வந்து ஊதணும்னா பாலாக மாறிடும். ஊதுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பாலை தூக்கி போட்டு விளாண்டுக்கலாம். தென் இது மாதிரி இன்னொன்று பண்ணிட்டு எப்படி ஃபோனாக மாற்றுறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் ஊதி இப்போ நான் பால் வந்து ஏற்கனவே ஒன்று செஞ்சு வச்சுருந்தேன். அந்த பால் எடுத்துக்கிறேன், இன்னொன்று எடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நம்ம இந்த மாதிரி பண்ணி ஃபிட் பண்ண போகிறோம். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 பேர் இந்த மாதிரி A4 ஷீட் 2 எடுத்துக்கோங்க. இந்த எடுத்துட்டு அளவு பார்த்துக்கோங்க. அவ்வளோ இருக்கு. பார்த்துக்கிறேன். இந்த ஸ்கேல் சைஸ் தான். ஸ்கேல் வச்சு ஸோ இந்த மாதிரி பண்ணியாச்சா. ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பால் செட் பண்ணும்போது இந்த பால் ஊதிதான் இருக்குன்னு அவசியம் இல்லை. நார்மலாக இன்செர்ட் பண்ணிட்டு அப்புறம் கூட நீங்கள் ஊதிக்கலாம். ஃபைனலி நம்மளுக்கு ரொம்பவே அழகான செம்மையான ஒரு ஓல்டு டைப் டெலிஃபோன் கிடைச்சிருக்கு. இதை நீங்கள் வந்து உங்களோட பசங்க இல்லை அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைங்க, அக்கா பொண்ணு, அக்கா பையன், இந்த மாதிரி சின்ன பசங்க உங்கள் வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள காட்டினீங்க, அவங்கள்ட்ட கொடுத்தீங்க, இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷப்படுவாங்க. ஸோ இது மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு செய்ய தெரியும் இல்லை நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னா கூட ஜஸ்ட் எனக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு. இது மாதிரி இன்னும் நிறையா இது தவிர இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் நான் வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அது வரைக்கும் see you. நான் உங்கள் டேவி. Bye bye. Ta-da.